ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா தியரம் 1.8. இந்த தியரமை லா ஆஃப் டபுள் இன்வர்ஸ்னு சொல்லுவாங்க. இதோட ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, இஃப் ஏ இஸ் நான் சிங்குலர் தென் ஏ இன்வர்ஸ் இஸ் ஆல்சோ நான் சிங்குலர் அண்ட் ஏ இன்வர்ஸ் த ஹோல் இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஏன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். இதில் இஃப் ஸ்டேட்மெண்ட் என்னமோ ஒன்று தான், நம்ம ஏயை நான் சிங்குலர்னு எடுத்துக்கணும். பட் ப்ரூவ் பண்ண வேண்டியது ஏ இன்வர்ஸ் நான் சிங்குலர்னு ப்ரூவ் பண்ணணும், ஏ இன்வர்ஸ் ஆஃப் இன்வர்ஸ் ஏன்னு ப்ரூவ் பண்ணணும். ஓகே, ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது டிஃபைனிங் த ப்ராப்ளம் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி தியரம் சால்வ் பண்ணும்போது ப்ரியர் நாலேஜை ரீகால் பண்ணுறதும் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். இந்த தியரம் ப்ரூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் ரீகால் பண்ண வேண்டிய டெஃபினேஷன் என்னென்னா, இன்வர்ஸ் ஆஃப் அ மேட்ரிக்ஸ். அந்த டெஃபினேஷன் என்னென்னா, இஃப் ஏ இஸ் அ நான் சிங்குலர் square matrix of order n, there exists a matrix A inverse of order n which is called the inverse of A such that A into A inverse equals A inverse into A equals identity matrix of order n. Okay, இதுதான் definition of inverse. இதோட அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏன்னு ஒரு நான் சிங்குலர் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் என் அப்படின்னு ஒரு மேட்ரிக்ஸை கன்சிடர் பண்ணிக்கிறோன்னா, அப்போ நமக்கு ஏ இன்வர்ஸ்னு சொல்லி ஒரு மேட்ரிக்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். அதோட ஆர்டருமே சேம் என் தான், விச் இஸ் கால் த இன்வர்ஸ் ஆஃப் ஏ. நம்ம எடுத்திருக்கிற ஏன்ற மேட்ரிக்ஸோட இன்வர்ஸ் தான் ஏ இன்வர்ஸ். அப்படி எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னா நமக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆகும். அந்த ப்ராப்பர்ட்டி என்னன்னா, இந்த ஏன்ற மேட்ரிக்ஸையும் ஏ இன்வர்ஸ்ன்ற மேட்ரிக்ஸையும் எந்த வேலை மல்டிப்ளை பண்ணாலும் எனக்கு கிடைக்கிற ஃபைனல் ரிசல்ட்டுன்றது என்னன்னா ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் என்னன்றது தான். ஓகே, இதுதான் இன்வர்ஸ் ஆஃப் அ மேட்ரிக்ஸோட டெஃபினிஷன். நெக்ஸ்ட், இது கிளியர் ஆகிட்டதுக்கப்புறம் நம்ம ப்ரூஃப்குள்ளே மூவ் ஆகலாம். ஃபர்ஸ்ட், இஃப் ஏ இஸ் நான் சிங்குலர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நான் அதை சின்ஸ் ஏ இஸ் நான் சிங்குலர்னு எடுத்துக்கிறேன். சின்ஸ் ஏ இஸ் நான் சிங்குலராக இருந்தால் அதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ என்னவாக இருக்கும் அப்படின்னா நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கும். இது நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ இப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு 0னா தென் ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட்ன்றதும் நமக்கு தெரியும். தென் நமக்கு ஃபஸ்ட்டு ப்ரூவ் பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏ இன்வர்ஸ் இஸ் ஆல்சோ நான் சிங்குலர்ன்றதை ப்ரூவ் பண்ணணும். ரைட்டா? ஏ இன்வர்ஸ் நான் சிங்குலர்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு அதுக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ எடுத்தாலே எனக்கு தெரிஞ்சிடும். ஸோ நவ் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு 1 டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ. நம்ம ஆல்ரெடி இதை ப்ரூவ் பண்ணியிருக்கோம். எந்த தியரம்லன்னா தியரம் 4ல். தியரம் 4ஓட ஃபர்ஸ்ட் ஹெட்டிங்கே இதுதான். ஓகே, நமக்கு ஆல்ரெடி தெரியும் டிட்டர்மினன்ட் வந்து ஒரு நான் ஜீரோ வேல்யூன்னு சொல்லி, ஏன்னா இங்கே அதை தான் கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸோ 1 டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏயும் நாட் ஈக்குவல் டு 0வாக தான் இருக்கும். அப்போ திஸ் ஷோஸ் தட் ஏ இன்வர்ஸ் இஸ் ஆல்சோ நான் சிங்குலர். ஏ இன்வர்ஸ் நான் சிங்குலர்னா அப்போ ஏ இன்வர்ஸ் த ஹோல் இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட்ன்றது நமக்கு தெரியும். ஓகே, இன்வர்ஸோட டெஃபினேஷன் படி பார்த்தோம்னா நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுவோம். அந்த ப்ராப்பர்ட்டி என்னன்னா, such that னு போட்டு A into A inverse is equals to A inverse into A is equals to identity matrixனு சொல்லி எடுத்துக்குவோம். ரைட்டா? இப்போ இங்கே அதை தான் யூஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு டேர்மையும் லாஸ்ட் டேர்மையும் மட்டும் கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஒய்? பிகாஸ் இது எல்லாமே ஈக்குவல் தான். நான் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டை மட்டும் கன்சிடர் பண்ணிக்கிறேன். அதாவது A into A inverse is equals to identity matrix. ஓகே, தென் நான் இப்போ ரெண்டு சைட்லேயும் நான் இன்வர்ஸ் எடுக்கிறேன். டேக்கிங் இன்வர்ஸ் ஆன் போத் சைட்ஸ். நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஏ ஒரு நான் சிங்குலர் அண்ட் ஏ இன்வர்ஸும் நான் சிங்குலர்னு சொல்லிட்டு, அதோட ப்ராடக்ட்மே நான் சிங்குலராக தான் இருக்கும். ஸோ அதோட இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இன்வர்ஸ்
எடுக்கலாம். ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்க்கும் இன்வர்ஸ் அப்ளை பண்ணுறேன். ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸுக்கு இன்வர்ஸ் என்னன்னா சேம் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் தான். ஸோ எந்த சேஞ்சுமே வராது. இங்கே இன்வர்ஸ் நம்ம அப்ளை பண்ணும்போது ரிவர்சல் லா ஆஃப் இன்வர்ஸ் அப்ளை பண்ணணும். அதாவது ரிவர்சல் லாங்கும்போது செகண்ட் இருக்கிற மேட்ரிக்ஸுக்கு ஃபர்ஸ்ட் இன்வர்ஸ் அப்ளை ஆகும், தென் ஃபர்ஸ்ட் இருக்கிற மேட்ரிக்ஸுக்கு அப்ளை ஆகும். ஸோ ஏ இன்வர்ஸ் த ஹோல் இன்வர்ஸ் தென் ஏ இன்வர்ஸ். ஓகே, ரெண்டுக்கும் இப்போ தனித்தனியாக கொடுத்தாச்சு. இப்போ நான் என்ன பண்ணிடுறேன்னா ஏவை போஸ்ட் மல்டிப்ளை பண்ணிடுறேன். அதாவது ரெண்டு சைட்லேயும் ஏயை பேக் சைடில் மல்டிப்ளை பண்ணிடுறேன். அப்படின்னா A inverse, the whole inverse, then A inverse, then A மல்டிப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைட்லேயும் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் தென் ஏ மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸோட ஏ மல்டிப்ளை பண்ணாலும் சேம் எனக்கு ஏ தான் கிடைக்க போகுது. ஓகே, தென் ஏ இன்வர்ஸ் த ஹோல் இன்வர்ஸ் அப்படியே தான் இருக்கும். ஏ இன்ட்டு ஏ இன்வர்ஸோட வேல்யூ என்னன்றது நமக்கு ஆல்ரெடி தெரியும், விச் இஸ் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். நான் ஆல்ரெடி சொன்னது தான், ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸோட எந்த மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணாலும் சேம் வேல்யூ தான் திருப்பி கிடைக்கப்போகுது. ஸோ ஏ இன்வர்ஸ் த ஹோல் இன்வர்ஸ் அப்படியே தான் இருக்கும். ரைட் ஹேண்ட் சைடில் ஏ அப்படியே ஃபாலோ ஆகிட்டே வரும். இதுதான் நம்ம ஷோ பண்ண வேண்டியது. இந்த தியரம்க்கு நம்ம ரெண்டு ப்ரூஃப் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஒன்று ஏ இன்வர்ஸ் இஸ் நான் சிங்குலர்ன்றது, அண்ட் செகண்ட் என்னென்னா ஏ இன்வர்ஸ் த ஹோல் இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஏன்றது. ஸோ ரெண்டுமே ப்ரூவ் பண்ணியாச்சு. ஹென்ஸ் ப்ரூவ்ட். இந்த தியரம் இதோட கம்ப்ளீட் ஆகுது. எதனா டவுட்ஸ்னால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.